இதுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு என்ன சாதா ப்ளவுஸு 1.25 போட்டுட்டு இன்ச்சு டேப் வச்சோ இல்லைன்னா ஒரு ஸ்கேல் வச்சோ என்ன பண்ணிடணும்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு. இது வந்து முதுகு மடிப்புக்கு பின்பாகம். அப்புறம் அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸை இப்போ முன்பாகம் வழியாக நான் மடித்து வச்சுருக்கேன். மடித்து வச்சுட்டு இந்த பின் முதுகு உயரம், அதாவது பின் கழுத்து நம்ம இதை வச்சே மார்க் பண்ணிடலாம். இந்த 1.25 இன்ச்சில் நம்ம அந்த முதுகு பட்டியை தூக்கி வச்சுட்டு இந்த கழுத்து பகுதியை இதில் வச்சுட்டு இதுலேருந்து மேலே 1/4 இன்ச்சு முதுகு மடிப்பு தையல், கழுத்து மடிப்பு தையலுக்கு 1/4 இன்ச்சு. அதுக்கப்புறம் இந்த முதுகு டாட் இருக்கும் ப்ளவுஸில், இந்த முதுகு டாட்டை வச்சு இந்த 1.25 இன்ச்சு இதில் கரெக்டாக வச்சுட்டு இந்த ஷோல்டரை பிடிக்கணும். ஷோல்டரை பிடிச்சி வச்சுட்டு இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு, 1/2 இன்ச்சு மேலே தையலுக்கு போடணும். அதுக்கப்புறம் இந்த அளவு உடம்பளவுக்கு பாடி அளவுக்கு வந்து இந்த இருக்குல்ல இதுலேருந்து போட்டுட்டு இதுலேருந்து நம்ம 1 to 1.5 இன்ச்சு வரைக்கும் நம்ம கூட்டலாம், போட்டுக்கிடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து அக்குள் பகுதி இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தையல் மேலே. அதுக்கப்புறம் கழுத்து பகுதிக்கு வந்து இவங்களுக்கு 2.5 போடுறேன் நான், 2.5. அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு, 1/4 இன்ச்சில் இந்த ஷோல்டரோட உள்ள அளவு இதில் வச்சு இந்த ஷோல்டரும் கையும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தையலுக்கு நேரம் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி தையலுக்கு. அதுக்கப்புறம் இந்த வளைவு இருக்குல்ல, இந்த வளைவில் இப்படி வச்சுட்டு நம்ம அந்த கை வளைவை வரைஞ்சிடலாம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்னா நம்ம விரல் தட்டுப்படும் அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு இந்த வளைவை வரைஞ்சிட்டோம் அப்படின்னா கை வளைவு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அழகாக வந்துடும். ஓகேவா? இது வந்து பின்பாகம். ஃபஸ்ட்டு திரும்ப சொல்கிறேன். இங்கேருந்து கீழேருந்து 1.25 இன்ச்சு முதுகு மடிப்புக்கு 1.25. அதுக்கப்புறம் இந்த பின் முதுகு கழுத்து, இந்த கழுத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த முதுகு உயரத்தை இதில் வச்சு இதில் வந்து 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி, அதுக்கப்புறம் இதில் வந்து கழுத்து விரிவு 2.5 இன்ச்சு போட்டிருக்கேன். இவங்களுக்கு 2.5 இன்ச்சு, 2.5 இன்ச்சிலேருந்து 1/4 இன்ச்சை வச்சு இதிலேருந்து இதை வச்சு இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு. அதுக்கப்புறம் பாடி சுற்றளவுக்கு இந்த இருக்குல்ல இதுலேருந்து 1 to 1.5 இன்ச் வரைக்கும், 1.25 போட்டால் மீடியமான அளவு, 1 to 1.5 இன்ச் வரைக்கும் நம்ம தையலுக்கு அளவுக்கு சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் இந்த அளவு எடுத்துட்டு இதுலேருந்து வளைவை நம்ம இப்படி விரல வச்சு மார்க் பண்ணி இந்த வளைவை வரைஞ்சிட்டோன்னா வளைவு வந்துடும். இது வந்து பின்பாகம் சரியா? இதுக்கு வந்து பின்பாகத்துக்கு வந்து துணி வந்து இதில் ஃபோல்டு பக்கம் நம்மகிட்ட இருக்கும். ஓப்பன் சைடு இந்த சைடு இருக்குது, மேலேயும் ஓப்பன் சைடு, அங்கேயும் ஓப்பன் சைடு. ஸோ மடிப்பு பாகம் மட்டும் நம்மக்கிட்ட இருக்கும். சரியா? பாஸ். கைக்கு இந்த பின்பாகம் போட்டதுக்கு நேர் ஆப்போசிட் சைடாக இப்படி கிளாத்தை திருப்பிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். இதில் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து இது வந்து கீழே வந்து 1.25 இன்ச்சு கை மடிப்புக்கு, நார்மல் ப்ளவுஸ்க்கு கீழே கை மடிப்புக்கு 1.25 இன்ச்சு. அளவு ப்ளவுஸில் இடது கை எடுக்கணும். அளவு ப்ளவுஸில் இடது கை எடுத்து இதுலேருந்து நம்ம உடம்புல எவ்வளோ அளவு எக்ஸ்ட்ரா தையல் கொடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு பின்பாகத்துக்கு எவ்வளோ அளவு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு. அப்புறம் இந்த இடத்துல வந்து மேலே 1/2 இன்ச்சு தையலுக்கு. அதே மாதிரி இந்த வளைவுலையும் நம்ம இப்படி பிடிச்சிட்டு கை வளைவை நம்ம அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வளைவு போட்டுடலாம். நம்ம எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட் போடலாம். அது அளவு ப்ளவுஸ் வச்சு போடுறதுனால அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கே நம்ம அளவு போட்டுக்கலாம். இது வந்து கைக்கு 1 to 1.25 இன்ச்சு மடிப்புக்கு. அதுக்கப்புறம் மேலே 1/2 இன்ச்சு. இங்கே நம்ம பின்பாகத்தில் எவ்வளோ அளவு தையல் கொடுத்துருக்கோமோ அதே அளவு தையலுக்கு.
கையில் அக்குள்ளி சரியா. கையை வந்து நான் இப்போ கட் பண்ணியாச்சு, எல்லாம் ராங் சைடு மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா 2 ராங் சைடு உள் பக்கமாக வச்சுட்டு இன்ச்சி டப்பை வச்சு இந்த ஹார்னர்லேருந்து இங்கே வரைக்கும் 9 வருதா, 9ல் பாதி 4.5, 4.5லேருந்து ஒரு 1 இன்ச்சு வச்சுட்டு இந்த அந்த சென்டர் பக்கத்துலேருந்து இப்படி கொண்டு வந்து கொஞ்சம் வளைச்சி விட்டுற வேண்டியதான். நம்ம சின்ன வளைவாட்டம் இந்த 1 இன்ச்சு கொண்டு வந்து ரொம்ப வளைக்கக்கூடாது, இந்த இடத்தோட ஜாயிண்ட் அடிச்சிடணும். இது வந்து குழி வெட்டுறதுக்கு. ராங் சைடு 2 உள் பக்கமாக இருக்குது, மாற்றி வெட்டிடக்கூடாது. அப்போது 2 வெட்டின பாகமும் ஃப்ரண்ட், இப்போ வந்து 2 வெட்டின பாகமும் ஃப்ரண்ட் சைடு வர்றதுக்காக இந்த ராங் சைடு 2 உள்ளே வச்சு வெட்டியிருக்கேன். ஸோ இப்போ கரெக்டாக வந்துடும். இது அடுத்தது முன்பாகம். முன்பாகம் வந்து நேர் பீஸ் சரியா. நேர் பீஸ் வெட்டுறதுக்கு துணியை வந்து இது வந்து கைவெட்டின இடமா, அந்த கைவெட்டின பக்கம் வந்து கீழே வந்துடணும். நேர் பீஸ் போடப்போகிறேன். இப்போ வந்து முன்பாகத்தில் நேர் பீஸ் போடப்போகிறேன். அதுக்கு வந்து இந்த கிளாத்தில் வந்து இந்த கைவெட்டின பகுதி வந்து கீழே வந்துடணும். நம்ம வந்து உடம்பு வந்து சரியான அளவு இருக்கிறதுக்காக அந்த பின்பாகத்தை வச்சு அப்படி வச்சு வரைஞ்சிக்க போகிறோம். பின்பாகம் நமக்கு என்ன அளவோ அதை அப்படி வச்சு, இந்த கழுத்து விரிவு மட்டும் விரிஞ்சிடக்கூடாது. அதனால் நான் நம்ம வச்ச அளவை என்ன பண்ண போகிறோம்னா அதை அப்படியே வச்சுட்டு வரைஞ்சிடப்போம். கழுத்தை வரையக்கூடாது, ஏன்னா இது வந்து பேக் நெக்கு, நம்ம போட போகிறது ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது மட்டும் இப்படி வரைஞ்சிட்டு, மற்றபடி உடம்பு அளவு அக்குள் அளவு நம்ம என்ன ப்ளவுஸ் வெட்டியிருக்கோமோ அதை அப்படியே வச்சு வரைஞ்சிக்க வேண்டியதான். இனிமேல் இந்த பின்பக்கம் நடக்குது. இப்போ வந்து நம்ம பேக் பீஸை வச்சு அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு நம்ம அப்படியே உடம்பு அளவை நம்ம அப்படியே மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கழுத்தளவு போட போகிறேன். கழுத்தளவு போடுறதுக்கு நம்ம ப்ளவுஸோடைய ஹூக் பக்கம் எடுக்கணும். ஹூக் பக்கத்தில் இந்த இடத்துல வைக்கணும். இந்த இடத்துல வச்சுட்டு ஹூக் பக்கத்தை வச்சு அப்படி மெதுவாக வளைச்சி கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் நெக்கோடைய அளவு நமக்கு கரெக்டாக வந்துடும். அந்த ஃப்ரண்ட் நெக்கை வச்சு 1/4 இன்ச்சு மேலே, கழுத்துக்கு வந்து 1/4 இன்ச்சு தான். அதுக்கப்புறம் இந்த பட்டியும் இந்த ஃப்ரண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சு தையலுக்கு, ஏன்னா இதுக்கும் ஒரு டாட்டு பிடிப்போம், அதுக்கும் தையலுக்கு சேர்த்து ஒரு 1.25 இன்ச்சு. அதுக்கப்புறம் அந்த அக்குள் டு பட்டி அளவு, அக்குள் டு பட்டி அளவு இதான் அளவு மார்க் பண்ணி இங்கேருந்து 1 இன்ச்சு தையலுக்கு, 1 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுலேயும் லைட்டாக அக்குள் வெட்டணும். ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து 7.25 இருக்கா, 7ன்னு வைங்களேன், 7ல் பாதி 3.5, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச். இவ்வளோ வரைஞ்சால் போதும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுடைய உயரம் எடுக்கணும். உயரம் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் என்னென்னா, நம்ம கழுத்தளவு ப்ளஸ் 1/4 இன்ச்சு எடுக்கணும். கழுத்தளவு என்னவோ அது கூட ஒரு 1/4 இன்ச்சு. அதுக்கப்புறம் நம்ம நேர் பீஸ் தான் போட போகிறோம். அளவு சட்டையும் நேர் பீஸ் தான், அளவு சட்டை, அதனால் ஒரு 1.5 மார்க் பண்ணிக்கிறேன். அளவு சட்டை நேர் பீஸ், அதனால் 1.5 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அளவு சட்டையில் வலது பக்கம் எடுத்திருக்கேன். அளவு சட்டையில் வலது பக்கம் எடுத்திருக்கேன். இந்த வலது பக்கத்தில் இது மெயின் டாட்டு, இதை பிடிச்சிருக்கேன். அப்புறம் இந்த ஷோல்டரை பிடிச்சிருக்கேன். இந்த ஷோல்டரில் பிடிச்சிட்டு இந்த இடத்துலேருந்து இந்த தையலுக்கு நேரம் அப்படி மார்க் பண்ணிட்டு இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தையல். ஓகேவா? இதுலேருந்து அதாவது இந்த மெயின் டாட் இருக்குல்ல, மெயின் டாட்டை பிடிச்சிட்டு இந்த ஷோல்டரு இதில் பிடிச்சி இதுலேருந்து சரிச்சு பிடிச்சி இதுலேருந்து 1 இன்ச்சு. ஸோ இதுலேருந்து இப்படி கொண்டு இங்கேருந்து நம்ம வந்து தையல் ஃப்ரண்ட் நெக்கு இனிமேல் இதை வெட்டி எடுத்துகிட்டு தான். ஓகே, பட்டி. இப்போ பின்பாகம் முன்பாகம் இந்த அக்குள் பகுதியில் இப்படி ஹைட் வச்சுக்கிட்டு, இப்போ இதுலேருந்து தையலுக்கான அளவு இது நம்ம தச்சு முடிச்சிடும். அந்த அளவு வச்சுட்டு இதனோட உயரம், எக்ஸ்ட்ரா உயரத்தை பார்க்கணும். எக்ஸ்ட்ரா உயரம் வந்து 2.25 நம்மளுக்கு. இந்த 2.25 வச்சுக்கோ, 2.25 உயரம் பட்டியோட உயரம். அப்புறம் இது வந்து 10.5, 10.5ல் 1.5 இன்ச்சை மைனஸ் பண்ணால் 9. ஸோ பட்டியோட நீளம்
9 1/2 இன்ச்சை மைனஸ் பண்ணிடணும். பட்டியோட நீளம் 9. ப்ளவுஸ் கிளாத்தில் இப்போ பட்டியோட நீளம் எவ்வளோ போட்டிருந்தோம்? 9. 9 இதில் கழுத்தளவு மார்க் பண்ணிக்கோங்க. பட்டியோட நீளம் 9 போட்டாச்சு. இப்போ உயரம் வந்து நம்மளுக்கு 2.25 வந்திருக்கு. 2.25 கூட 1 இன்ச்சு தையல் கொடுக்கணும். மேலே ஒரு 1/2 இன்ச்சு, கீழே ஒரு 1/2 இன்ச்சு. அதுக்கு தையல் போட்டுட்டு 2.25 கூட 1 இன்ச்சு கூட்டணும்னா 3.25. 3.25 கூட 1/2 இன்ச்சு கூட்டணும். 3.25. 3.25 கூட 1 இன்ச்சை மைனஸ் பண்ணணும். இப்போ 2.25. இதுதான் பட்டியோடைய இது ப்ரொசீஜர். திரும்ப ஒருக்க சொல்கிறேன். பட்டி வந்து அங்கே 2.25 வந்துச்சு. இப்போ இந்த சைடு 2.25க்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு பட்டியை ஜாயின் பண்ணுறதுக்கு, கீழே பட்டியை மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. ஸோ 1 இன்ச்சு சேர்த்து 2.25 கூட 1 இன்ச்சு சேர்த்து 3.25 உயரம் போட்டிருக்கேன். இது வந்து ஹூக் பக்கம். இந்த போட்ட அளவில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சு கூட்டி போட்டிருக்கேன். இதில் என்ன அளவு வருதோ, இந்த பட்டியோட இந்த டெப்த் ஆழம் எடுக்கிறதுக்கு இதில் என்ன அளவு வருதோ அந்த அளவுலேருந்து 1 இன்ச்சை மைனஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து பட்டி வந்து கரெக்டாக நம்மளுக்கு கரெக்டாக அமரும். இது பட்டி, ப்ளவுஸ் பட்டி.